ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்டிங் வித் 1, 2, 3, 4. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு ஸ்டார்டிங் வித் 1. ஸோ வாட் இஸ் த ஹோல் நம்பர்? ஹோல் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ்னால் 0, 1, 2, 3, 4, 5 அப்படியே ஸ்டார்ட் ஆகும். வாட் இஸ் இன்டிஜர்? இன்டிஜர்னால் என்னன்னு தெரியும். அதுவும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்டிஜர்னால் என்ன? நமக்கு 0க்கு முன்னாடி -1, -2 எப்படி பாசிட்டிவில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி 0க்கு முன்னாடி -1, -2, -3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் சேர்த்தது தான் நெகட்டிவ் நம்பர்ஸ். 0 ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த 3 சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? க்யூன்னு சொல்லுவோம். சரிங்களா? வாட் இஸ் த ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு அதெல்லாம் விழுகுது. ரேஷ்னல் நம்பர்னால் என்ன? ரேஷ்னல் நம்பர்னால் ஒரு நம்பரை P/Q ஃபார்மில் எழுதணும். P/Q ஃபார்மில் எழுத முடியணும். தட் இஸ் கால்டு ரேஷ்னல் நம்பர். அண்ட் P and Q இஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர். இன்டிஜர்லேருந்து இன்டிஜர்னால் நமக்கு என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த 3 சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. Qனா என்ன? டினாமினேட்டர். டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. ஸோ 2 கண்டிஷன் நமக்கு. P and Q is belongs to integers and Q is not equal to 0. So for example 5/3 இது ஒரு ரேஷ்னல் நம்பர். -7/2 இது ஒரு ரேஷ்னல் நம்பர். 0/3 இதுவும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். ஏன்னா நமக்கு என்ன கண்டிஷன்? டினாமினேட்டர் மட்டும்தான் 0 வரக்கூடாது. மேலே நியூமரேட்டரில் 0 வரலாம். சரிங்களா? 0/3 இதுவும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். சரி, 3/0 ரேஷ்னல் நம்பரா? இல்லை. ஏன்னா கீழே டினாமினேட்டரில் 0 வந்திருக்கு. அப்போ இது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ 0/3ன்றது ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ ரேஷ்னல் நம்பர் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன்? இப்போ இது பார்க்குறதுக்கு ஃப்ராக்ஷன் மாதிரி தானே இருக்குது. இது ஏன் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு. இது ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷ்னல் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ராக்ஷன்ஸில் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ நான் சொல்கிறேன் 7/3 மேலும் பாசிட்டிவ் நம்பர், கீழேயும் பாசிட்டிவ் நம்பர். 6/4 மேலேயும் பாசிட்டிவ் நம்பர், கீழேயும் பாசிட்டிவ் நம்பர். இதுதான் ஃப்ராக்ஷன். சப்போஸ் -6/4 இது ஒரு ஃப்ராக்ஷனான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ரேஷ்னல் நம்பர்ஸில் மட்டும்தான் -7/2 வரும். ஃப்ராக்ஷன்ஸில் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? அடுத்தது ரேஷ்னல் நம்பர்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன? க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 4 இருக்குது. ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ 4 செக்ஷன் இருக்குது. க்ளோசரில் எத்தனை இருக்குது? ப்ளஸ் இருக்குது, மைனஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் 4 க்ளோசருக்கு கீழே வரும். ஸோ வாட் இஸ் அடிஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 வரும். 2ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர், 3ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஒரு நேச்சுரல் நம்பர் தான் வருது. ஸோ நீங்கள் ஹோல் நம்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் 1/2 + 1/4 இது ஒரு ரேஷ்னல் நம்பர், இது ஒரு ரேஷ்னல் நம்பர். 2 ரேஷ்னல் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 and 4க்கு எல்சிஎம் என்ன? 4 வரும். 2 and 4க்கு எல்சிஎம் என்ன? 4. ஸோ அது போட்டு தரேன் உங்களுக்கு. 2, 4 2 டேபிளில் 2 1 times, this 2 times, again 2 டேபிளில் 1 time, 1 time. ஸோ 2 2s are 4. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து 4. ஸோ 2 இந்த 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 2s are 4 2 times வரும். ஸோ 2 into 1 2 1s are 2 ப்ளஸ் இந்த 4 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 times வரும். ஸோ 1 1s are 1. ஸோ 2 + 1 3/4. ஸோ ஒரு ரேஷ்னல் நம்பரையும் ஒரு ரேஷ்னல் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சரும் ரேஷ்னல் நம்பர். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ரேஷ்னல் நம்பர்ஸ்
are closed under addition. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு வர்றது ரேஷனல் நம்பர் தான். இதுதான் ஃபார் அடிஷனுக்கு இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன்லேயும் ரெண்டு, இப்போ சப்ராக்ஷனில் பார்ப்போம். சப்ராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 மைனஸ் ஆஃப் 1/4. ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கணும். ஸோ 2 and 4 ஆல்ரெடி எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன்? 4. 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். சேம் திங். 2 1s are 2 minus 4. 4 டேபிளில் 1 டைம் வரும். ஸோ 1 1s are 1. ஸோ 2 minus of 1. This is 1/4. ஸோ ஒரு ரேஷனல் நம்பரையும் மைனஸ் பண்ணால் திரும்பி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ரேஷனல் நம்பர் தான். அப்போ சப்ராக்ஷன்லேயும் ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் சப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அடிஷன் அண்ட் மைனஸ்க்கு பார்த்தாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே எது கீழே வரும்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வரும். இப்போ நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் ப்ளஸ்ஸு பார்த்தாச்சு, மைனஸ் பார்த்தாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 ஒரு ரேஷனல் நம்பர் இன்ட்டு 5/6 இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குதான் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிக்குவோம். 2 1 டைம்ஸ், 6 வந்து 3 டைம்ஸ். ஸோ 1 5s are 5, 3 3s are 9. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். சரிங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒரு ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் திரும்பி நமக்கு வர்றதும் ஒரு ரேஷனல் நம்பர். இதுதான் மல்டிப்ளிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன். ஸோ அதே 1/2 டிவைடிங் பை 1/4. ஒரு ரேஷனல் நம்பரை இன்னொரு ரேஷனல் நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 1/2. எப்போவுமே நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நம்ம எப்போவுமே படிச்சிருக்கோம். ஸோ நார்மலாக நமக்கு 10/2னா நம்ம டிவைட் பண்ணிவிடுவோம். 10/2னா தட் இஸ் ஸோ 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஏன்னா 2 டேபிளில் 10 வந்து 5 2 5s are 10. ஸோ 5 எழுதிடுவோம். ஆனால் இங்கே வந்துருக்குது ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனில் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா டிவிஷனுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன். இந்த 1/4 தலைகீழாக மாற்றினா என்ன வரும்? 4/1. டிவிஷனுக்கு தலைகீழ் மல்டிப்ளிகேஷன், 1/4க்கு தலைகீழ் 4/1. சரிங்களா? இப்போ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் வரும். ஸோ மேலே என்ன இருக்குது? 1 2s are 2. கீழே என்ன இருக்குது? 1. ஸோ 2/1 என்ன ஆன்சர்? 2 தான் வரும். ஸோ 2/1ன்றது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ நீங்கள் 2னாலும் ஒன்று தான், 2/1னாலும் ஒன்று தான். அப்போ ஸோ இதுக்கும் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? அடுத்தது இப்போ இது எல்லாமே என்ன பார்த்தோம்? நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதாவது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சரும் ரேஷனல் நம்பர், ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணால் வர்றதும் ரேஷனல் நம்பர், ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர்றதும் ரேஷனல் நம்பர். ஸோ அதே மாதிரி ரெண்டு ரேஷனல் நம்பரை டிவைட் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் ரேஷனல் நம்பர் வந்திருக்கு. ஸோ இதுவரை நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அடுத்தது செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. commutative property for rational numbers. சரிங்களா? ஸோ அதுக்கும் இதே தான், ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இது நம்ம வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் பார்ப்போம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? a + b இஸ் ஈக்குவல் டு b + a. அதாவது இப்போ நான் 1/2 ஒரு ரேஷனல் நம்பரு ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணுறேன். தட் இஸ் LHSன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன். இதுக்கு எல்சிஎம் வேணும். 2 and 4க்கு எல்சிஎம் என்ன? 4 வந்திருக்கு நமக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ், 2 1s are 2. ஸோ 2 + 4 டேபிளில் 4 1 டைம்ஸ் வரும். ஸோ 1 × 1 1. ஸோ 3/4. அதே மாதிரி இந்த 1/2 + 1/4 இருக்குல்ல, இதை ஆர்டரை மாற்றி நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 1/4 + 1/2 ஆர்டரை மாற்றி நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன எல்சிஎம் வரும்? அதே தான் எல்சிஎம் வரும். 4 தான் எல்சிஎம் வரும். ஸோ 4 டேபிளில் 4 1 டைம்ஸ். ஸோ 1 × 1 1.
2 டேபிளில் 4 2 times. So 2 ones are 2. So 2 plus 1 3 by 4. இது வந்து RHS. So this is 3 by 4 and 3 by 4 equal வந்திருக்கா. That is LHS equal to RHS. So commutative property so நமக்கு rational numbers work out ஆகுது. அதே மாதிரி subtraction பார்ப்போம். சப்ராக்ஷனுக்கு என்ன a minus of b and b minus of a ரெண்டுத்தையும் செக் பண்ணணும். ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். a minus of b and b minus of a. a minus of b 1 by 2 minus 1 by 4. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் 4 தான் வரும். ஸோ 2 டேபிளில் 4 2 times 2 ones are 2. 4 டேபிளில் 4 1 times 1 ones are 1. ஸோ 2 minus of 1 1 by 4. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஆர்டரை மாற்றி மைனஸ் பண்ணுவோம். 1 by 4 இதை முன்னாடி போட்டுட்டு மைனஸ் 1 by 2 செக் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன எல்சிஎம் வரும் 4. ஸோ 4 டேபிளில் 4 1 டைம் வரும். ஸோ 1 1 சார் 1. 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். ஸோ 1 மைனஸ் ஆஃப் 2 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 மைனஸ் ஆஃப் 2 பெரிய நம்பரோட சைன் என்ன மைனஸ். அப்போ மைனஸ் 1 by 4. 2 சைன் என்ன நமக்கு இங்கே மைனஸ். ஓகேங்களா. ஸோ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1 வரும். 2 சைன் என்ன மைனஸ். ஸோ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 by 4. இப்போ இதுவும் ஈக்குவலா நாட் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ராக்ஷன். அப்போ இங்கே இதுக்கு வேலை செய்யலை. ஓகேவா. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ராக்ஷனுக்கு நமக்கு இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா. அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு பார்ப்போம். அதே தான் a into b போட்டு பார்ப்போம் அண்ட் b into a ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 by 2ன்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் இன்ட்டு 1 by 4. அதே மாதிரி 1 by 4 இன்ட்டு 1 by 2 என்ன வரும் 1 1 சார் 1 2 4 சார் 8. சேம் திங் 1 1 சார் 1 4 2 சார் 8. ஸோ ரெண்டு சேமாக வந்திருக்குங்களா. அப்போ நம்ம a இன்ட்டு b போட்டாலும் ஒன்று தான், b இன்ட்டு a போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வருது. சரிங்களா. ஸோ தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி டிவிஷனுக்கு போட்டு பார்ப்போம். டிவிஷனுக்கு செக் பண்ணி a டிவைடிங் பை b அதே மாதிரி b டிவைடிங் பை a. ஸோ ரெண்டுத்தையும் ஆர்டரை மாற்றி டிவைட் பண்ணால் நமக்கு அதே ஆன்சர் வரதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் நான் எடுத்திருக்கேன். 1 by 2 எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நம்பர், அதனால் அதே எடுத்திருக்கேன். 1 by 2 by 1 by 4. ஸோ எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ டிவிஷன் வந்தால் அதோடைய தலைகள் என்ன நமக்கு மல்டிப்ளிகேஷன், இதோடைய இன்வர்ஸ் என்ன மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி 1 by 4க்கு தலைகள் என்ன 4 by 1. இந்த 1 by 2 அப்படியே எழுதுங்க. சரிங்களா. இப்போ என்ன வரும் 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் 1 2 சார் 2. கீழே என்ன இருக்குது 1 2 by 1. அதே மாதிரி இங்கே மாற்றி நம்ம டிவைட் பண்ணும். 1 by 4 டிவைடிங் பை 1 by 2. சரிங்களா. அப்போ என்ன சொன்னேன் 1 by 4 இதுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன், இதுக்கு இன்வர்ஸ் 2 by 1. ஸோ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து 1 டைம் வரும். ஸோ 1 1 சார் 1 2 1 சார் 2. ரெண்டு ஈக்குவலா 2 by 1 1 by 2 ஈக்குவலா இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஒர்க்கிங். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ரெண்டு நம்பரை ஆர்டரை மாற்றி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ அதே ஆன்சர் வரணும். சரிங்களா. அப்போ டிவிஷனுக்கு இஸ் நாட் ஒர்க்கிங். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? இப்போ நம்ம இங்கே வந்து 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம்.